அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் சுமார் 4½ மாத காலகட்டங்கள் வரை சனி வக்ரநிலைக்கு மாறுகிறார். சனி வக்ரகதிக்கு மாறுவதன் காரணமாக இனிமேல் உங்களுக்கு பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில், மேலும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் சனியின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றது என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். உங்களுக்கு இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததும்படி போகக்கூடிய ஒரு தருணமாக இருந்து வந்தது. இதுவரையில் நீங்கள் பல்வேறு விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. ஏனெனில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மிகவும் வலுவாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருப்பவர் சனி பகவான். என்றாலும் நிழல்கிரகமான சர்ப்பகிரகமான கேது ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுகிறது. ராகு ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் சிறப்பான முறையில் இருந்தாலும் தன்னுடைய சஞ்சார காலகட்டத்தில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்து முடித்துவிட்டார். இவ்வாறான கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் விலகுகிறது. ஏனெனில் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்து வந்த ராசியின் அதிபதியாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்புகிரகமாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வக்ரநிலைக்கு மாறியுள்ளது மிகப்பெரிய சிறப்பு. இந்த சனி 5ஆம் இடத்தில் அமோகமாக இருந்து கொண்டு வக்ரநிலைக்கு திரும்புவது இன்னும் அதிக அளவிலான நற்பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் பெருகி உங்களுக்கு பணமழை பொழியும் மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சனியை பொறுத்தமட்டில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுப்பார். 5, 9, 10 ஆகிய இடங்களில் நடுநிலையான பலன்களை கொடுப்பார். அதில் ஒரு இடமான 5ஆம் இடத்தில் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் சனி பகவானை பொறுத்தமட்டில் ஜென்மம் அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் கண்டசனி காலகட்டங்களில் பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படும். தற்போது 5ஆம் இடத்தில் புத்திஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி நல்ல பலன்களை கொடுப்பார். ஏனெனில் வக்ரகாலகட்டங்களில், அதாவது ஒரு சுபகிரகம் வக்ரம் பெற்றால் அது அசுபபலன்களை கொடுக்கும். ஒரு அசுப அல்லது பாவகிரகம் வக்ரமடைந்தால் அது சுபபலன்களை அள்ளிக் கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் விதியாகும். இவ்வாறாக ஆராய்ந்து பார்க்கும்போது சனி இயற்கையிலேயே ஒரு பாவகிரகமாகும். எனவே இந்த சனிவக்ரம் அடையும்போது நற்பலன்களை மட்டுமே அள்ளிக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல், மந்தக்காரரான சனி பகவான் இயற்கையிலேயே இருந்து வந்த மந்ததன்மை மாறி சுறுசுறுப்பாகவும் அதிவேகமாகவும் அதிவிரைவிலும் எல்லாவிதமான நற்பலன்களையும் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல், இந்த 5இல் ராசியின் உச்ச அதிபதியான சனிவக்ர நிலையிலிருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பாகும். அபரிவிதமான நற்பலன்களை அள்ளிக் கொடுப்பார். எனவே இந்த காலகட்டத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலான நற்பலன்களை சனி பகவான் வாரி வழங்குவார். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கான பரம்பரை சொத்தின் பங்கு உங்களை வந்து சேரும். குடும்பத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கசப்பான நிகழ்வுகள் போன்ற பல இடர்பாடுகள் மறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலம் பெருகும். ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் 5இல் வக்ரம் பெறுவதால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் தங்கு தடை இன்றி நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு. இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த கோர்ட்டு கேசு, வம்பு வழக்கு போன்றவற்றில் சுமூகமான தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு, நல்லிணக்கம், அந்நியோன்யம் பெருகும். குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதால் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பரமான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள், அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள் போன்றவர்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் விலகி நல்லுறவு ஏற்பட்டு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அதிகரிக்கும். குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று கூறுவது உண்டு. அதே சமயத்தில் சனி பார்க்கின் அந்த இடம் பாழாகும் என்பதும் ஜோதிட சாஸ்திரத்தின் கருத்தாகும். ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி வக்ரநிலையிலிருப்பதால் தன்னுடைய இயற்கையான பாவத்தன்மையிலிருந்து சுபத்தன்மைக்கு மாறுவதால் அவருடைய பார்வைகளும் சுபத்தன்மையோடு அமைகிறது. எனவே அவருடைய பார்வையின் இடங்களிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மற்ற கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனிபகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு வக்ரம் பெறுவதால் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களும் விலகி வாழ்க்கையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்குமென்பதை சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார்.
சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு 2 7 மற்றும் 11 ஆகிய இடங்களை பலமாக பார்வையிடுகிறார். தனஸ்தானம் சப்தமஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்வையிடுவதால் தொழில் ரீதியாக பணவரவுகள் அதிகரிப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய தொழில் புதிய வியாபாரம் போன்றவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து லாபங்கள் பெருகும். இதன் மூலமாக குடும்ப வருமானங்கள் அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும். தனவரவுகள் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு இதுவரையில் தேங்கியிருந்த சரக்குகள் இந்த காலகட்டத்தில் நல்ல விலை போகும். எனவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணமழை பொழியும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும். நீங்கள் இனிமையாக பேசுவதன் மூலமாக உங்களுடைய வார்த்தையை கவனமாக கையாளுவதன் மூலமாக பிறரை கவர்ந்து இழுத்து எளிதாக உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக அமையும். மேலும் நிதி சார்ந்த ஆவணங்கள் ஒப்பந்தங்களை மிகப்பெரிய அளவில் சிறப்பாக மேற்கொள்ள முடியும். எனவே தொழில் ரீதியாக நல்லபல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் இதன் மூலமாக பணம் தனம் சேர்க்கை இந்த வக்ரசனியின் 10ஆம் பார்வையால் நிறைந்து கிடைக்கும். மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனிபகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றிகள் கிடைத்து பணவரவுகளும் பணப்புழக்கங்களும் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சிறுமுயற்சியிலேயே எல்லா காரியங்களிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். 11ஆம் இடம் 2ஆம் தாரத்தை குறிக்கக்கூடியது என்பதால் கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாகரத்து ஆன துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மறுமணம் நடப்பதற்கான யோகங்களும் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பாக சிந்தித்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் வக்ரம் பெற்ற சனிபகவானால் நிறைந்து கிடைக்கிறது. இந்த சனிவக்ர காலகட்டத்தில் என்ன மாதிரியான பணியாக இருந்தாலும் அவற்றில் உங்களுக்கு கண்டிப்பாக எளிதாக வெற்றிகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய சனிபகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக வெற்றிக்கே உரித்தான பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான திருமணம் காதல் கூட்டாளி மாங்கல்யம் களஸ்திரஸ்தானத்தை சுப தன்மையோடு பார்வையிடுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது. 7ஆம் இடம் காதல் ஸ்தானம் என்பதால் காதலித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெரியோர்களின் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணம் நடந்தேறுவது மட்டுமில்லாமல் காதல் துணைகளுக்கு இடையே மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரித்து மன நிம்மதி கிடைக்கும். மேலும் குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் காதுகுத்து வளைகாப்பு புத்திரபாக்கியம் புதுமனை புகுவிழா புதிய கடைதிறப்பு விழா போன்ற அனைத்துமே இனிதாக நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளது என்பதை வக்ரசனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். மேலும் 7ஆம் இடம் கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது என்பதால் வாழ்க்கை கூட்டாளியான குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கு இடையே நல்லுறவு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டுத் தொழிலில் அபாரமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். 7 எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடியது என்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் கற்பனைகள் அபிலாசைகள் அனைத்தும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் 3ஆம் பார்வையான சுப பார்வையால் பூர்த்தியாகும். குடும்பம் ரீதியாக குரு கேது போன்ற கிரகநிலைகள் சாதகமற்று இருக்கின்றபோது ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சனிபகவான் வக்ரம் பெற்று பலமாக ஆட்சிபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகும். இந்த காலகட்டத்தில் நிதி சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் உண்டு. உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரய செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் உண்டு. அதாவது நீங்கள் வீடு நிலம் சொத்து வண்டிவாகனங்கள் பொன் பொருள் போன்றவற்றை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்வதற்கான யோகங்களையும் வாய்ப்புகளையும் இந்த வக்ரசனி ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் செலவைவிட பணவரவுகள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடலிலிருந்து வந்த தீராத நோய்கள் உபாதைகள் அனைத்தும் குறைந்து மறையும். உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். உடல் ஆரோக்கியத்திற்கான மருத்துவ செலவுகள் காணாமல் போகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஆகவே உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு எல்லாவிதமான சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும். கலைத்துறை விவசாயத்துறை கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அபாரமான அமோகமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்துறை தொழில்துறையை பொறுத்தமட்டில் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் மிகவும் வலுவாக உண்டு. லாபங்கள் அதிகரிக்கும். நஷ்டங்கள் என்ற வார்த்தைக்கு இடமிருக்காது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூட்டுத் தொழில் செய்வதன் மூலமாக அதிக அளவிலான லாபங்களை பெறலாம்.
இவ்வாறாக வியாபாரத்துறை தொழில்துறையில் கிடைக்கக்கூடிய லாபங்களை உங்களுடைய சிறுமுயற்சியினாலேயே தக்கவைத்துக் கொள்வதற்கான யோகங்களும் வேலைத்தொழில்காரகரான வக்ர சனியால் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேரக்கூடிய பணப்புழக்கங்கள் சொத்துக்கள் வசதிவாய்ப்புகள் அனைத்தும் வக்ர சனியால் ஏற்படுமென்பதால், அதாவது சனி கொடுக்கும் சொத்து அழியா சொத்து. இந்த பொன்னும் பொருளும் உங்களுடைய தலைமுறையாக பல தலைமுறைகள் அழியாமலிருக்கும். சனி கொடுப்பதை யாராலும் எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது. ஆக இந்த அருமையான அற்புதமான வக்ரசனியின் அமைப்பை நன்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுதல் மிகச்சிறப்பு. ஆக ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது இந்த காலகட்டத்தில் வக்ரசனியால் எல்லாவிதமான அதிர்ஷ்டங்களும், அதாவது எல்லா அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களைத் தேடிவரும். பரிகாரம்: அருகிலிருக்கக்கூடிய இஷ்டதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள்.